இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து முதல் டெஸ்ட் 5ஆம் நாள் ஆட்டம். போட்டி தொடங்கிய உடனேயே முடிந்து போன மரண மாஸ் மேட்ச். அபார வெற்றி பெற்ற இந்திய அணி. T20யை மிஞ்சிய செம த்ரில்லிங் மேட்ச். அதாவது இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் தற்போது இங்கிலாந்தில் வைத்து 5 டெஸ்ட் போட்டிகளில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகின்றன. அந்த வகையில் இந்த தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்த இரு அணிகளும் தற்போது விளையாடி வருகிறது. 4 நாட்களுக்கு முன்பு தொடங்கிய இந்த போட்டியில் கடந்த 4 நாட்களாக இந்திய அணியின் கைகளே ஓங்கி இருந்தது. ஆனால் தற்போது திடீரென 5வது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணிக்கு போட்டி சாதகமாக மாறினாலும் சில முக்கியமான விஷயங்களை வைத்து பார்க்கும்போது மீண்டும் இந்திய அணியின் பக்கம் வெற்றி சாய்ந்துள்ளது. அதாவது T20 போட்டிகளில் போட்டியின் போது கடைசி நேரத்தில் வெற்றி என்பது எந்த அணிக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம். அதாவது கடைசி ஓவர் வரை எந்த அணி வெற்றி பெறும் என்ற பரபரப்பு இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் அப்படி கடைசி நொடி வரை எந்த பக்கம் வெற்றி போக போகிறது என்ற பதட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகாது. ஆனால் தற்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய இந்த முதல் டெஸ்டில் அப்படியொரு பதட்டம் ஏற்பட்டு இருக்கிறது. அது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பேட்டிங் செய்து 471 ரன்கள் எடுக்க அதன் பிறகு களமிறங்கிய இங்கிலாந்து அணியும் முதல் இன்னிங்ஸில் 465 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி நேற்றைய தினமான 4வது நாள் ஆட்டத்தில் 364 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது. பின்னர் நேற்றைய தினம் கடைசி ஒரு சில ஓவர்களுக்கு பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி விக்கெட் எதுவும் இழக்காமல் 21 ரன்கள் வரை எடுத்திருந்தது. எனவே இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் 4 நாட்கள் முழுமையாக முடிந்துவிட்ட நிலையில் 5வது நாளான இன்றைய நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி 350 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதாவது டெஸ்ட் போட்டிகளில் ஒரே நாளில் 300 ரன்கள் அடிப்பது என்பது கடினமான விஷயமாகும். ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்த போட்டி தொடங்கிய முதல் நாளிலேயே இந்திய அணி 359 ரன்களை எடுத்திருந்தது. எனவே ஒரே நாளில் 350 ரன்களை அடிக்க முடியும் என்பதை 3 நாட்களுக்கு முன்பே இந்திய அணி செய்து காட்டி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 5வது மற்றும் கடைசி நாள் ஆட்டத்தில் 350 ரன்கள் எடுத்தால் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் இங்கிலாந்து அணியிடம் தற்போது 10 விக்கெட்டுகளும் அப்படியே கையில் இருக்கிறது. எனவே இந்த போட்டி தொடங்கி 4 நாள் முழுவதும் இந்திய அணியின் கைகள் ஓங்கியிருந்த நிலையில் தற்போது 5வது மற்றும் கடைசி நாளில் இங்கிலாந்து அணியின் கைகள் ஓங்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னவென்றால் நேற்றைய தினமான 4வது நாள் ஆட்டத்தில் இந்த பிட்ச் என்பது மந்தமான பிட்சாக மாறிவிட்டது. அதனால்தான் இந்திய பேட்ஸ்மேன்கள் நேற்றைய தினம் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர். அப்போது இந்த பிட்சின் தன்மை குறித்து வர்ணனையாளர்களும் பிட்சை ஆய்வு செய்த கிரிக்கெட் நிபுணர்களும் பிட்சின் தன்மை மந்தமாகிவிட்டது என்றே கூறியிருந்தனர். இதனால்தான் ரன்கள் சேர்ப்பது மிகவும் கடினமாக இருந்தது என்றும் கூறியிருந்தனர். ஆக இந்த ஒரு விஷயம்தான் இந்திய அணிக்கு தற்போது மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட பிட்சில் 350 ரன்களை ஒரே நாளில் எடுப்பது என்பது தற்போது மிகவும் கடினமாக மாறி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த இரு அணிகளுக்கு இடையே கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற பயிற்சியாட்டம் ஒன்றிலும் இதே போல கடைசி நாளான 5வது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியின் 10 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதல் டெஸ்டில் இந்த இரு அணிகளில் எந்த அணி வெற்றி பெறும் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.